ராதா, நாம 2 பேரும் ஆசையை வளர்த்துக்கிட்டே போறோம். அது நிறைவேறுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. தெய்வ சன்னிதானத்துல வித்தியாசம் கிடையாது, ஆனா பணக்கார வீட்டுல நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் சாதாரண பூட்டு ரிப்பேர் பண்ற ஷாப் வச்சிருக்கோம் தானே. ஏழை, ஆனா நீ பணக்காரின்னு சொல்ல போறீங்க. பணத்துக்கும் மனத்துக்கும் எங்க அப்பாவுக்கு பாகுபாடே கிடையாது. ராஜா, எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் அந்தஸ்தே பார்க்க மாட்டார். அதுக்காக தெரிஞ்ச நீ கிணத்துல விளையாடுன்னு சொன்னா அதை தடுக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை இல்லையா? இப்படித்தான் வாழ்க்கையோட கனம் தெரியாத வயசுல ஆசைப்பட்டுட்டு பின்னால கஷ்டப்படுற பெண்கள் எத்தனையோ பேரை என் கண்ணால பார்த்திருக்கேன். பங்களாவை வளர்த்துட்டு உன்னை குடிசையில வாழ வைக்கிறதுக்கா பாடுபட்டு இவ்வளவு பணம் சேர்த்திருக்கேனா? அப்பா, ராஜா ஏழைதான். ஆனா ஏழ்மைங்கிறது குத்தமா? குத்தம் மட்டும் இல்லம்மா, அது கடவுளால கொடுக்கப்பட்ட தண்டனை கூட சொல்லுவேன். நல்லா கேட்டுக்க. எனக்கு மாப்பிள்ளை அவருக்கு அந்த ராஜாவுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. அவரை நீ மறந்துரு. நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். சமாதானப்படுத்துற அளவுக்கு எனக்கு சக்தி இருந்தா இந்த அர்த்த ராத்திரியில உங்களை தேடி நான் ஓடி வந்திருக்க மாட்டேன். நாளைக்கு என்ன ஆகும் யோசனை பண்ணியா? நாளைய பத்தி எனக்கு கவலையே இல்லை. கற்பனையில நாம எவ்வளவு கோட்டை கட்டி இருப்போம். அந்த கோட்டை கிடைக்காட்டாலும் எனக்கு குடிசையாவது கிடைச்சா போதும் ராஜா. ஆசையை நம்பி பாசத்தை உதறி தள்ளிட்டு வர்றது அவ்வளவு நியாயம் நான் நினைக்கிறேன். இத பாரு, மனப்பூர்வமா அவங்க அப்பா சம்மதிக்கலன்னா நீ என்ன மறந்துரு ராஜா. மரியாதையா வீட்டு. சின்ன குழந்தையா இருக்கும் போது பெற்றவங்க நெஞ்சில மிதிச்சா அது விளையாட்டு. இப்ப மிதிச்சா தாழ முடியாத வேதனை. அவங்க மனசு தாங்காது. இதை விட ஒரு உபதேசம் உனக்கு தேவையில்லைமா? ராதா, லாபம் கிடைக்குதுன்னு நீங்க தங்க வைக்காம அது பாவம் நினைச்சானே அந்த ராஜாவை நான் இப்பத்தாம புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு மாத்திரம் இல்லம்மா, என் மனசையும் சேர்த்து இந்த ராஜா பிடிச்சிட்டான். ராஜா, பணத்தால நீ தாழ்ந்தாலும் குணத்தால ரொம்ப உயர்ந்துட்டப்பா. இது நீதான் என் மாப்பிள்ளை, நீதான் என் மாப்பிள்ளை. என் சொத்தை உனக்கு கொடுத்துட்டா அடுத்த நிமிஷமே உன் அந்தஸ்து உயர்ந்துடும். ராதா, நாளைக்கே உங்க 2 பேர் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுறம்மா. வாழ்க்கையை தொடங்க போற நாளாச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் ஆசை நிறைவேற போகுதுன்னு எவ்வளவோ ஆனந்தப்பட்டேன். உங்களை எதிர்பார்த்து அடிக்கடி வாசலையே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க வரல. ராதா, விருந்தாளிகள்லாம் வந்துட்டாங்க. மணி 8 போகுது. ராஜா எங்க காண இன்னும்? எதுக்கு திடீர்னு மறைஞ்சீங்கன்னு எங்க யாருக்குமே புரியல. மறைஞ்சவரை நேர்ல சந்திக்கிற நேரத்துல ஏன் உங்களையே நீங்க மறைச்சுக்கிட்டீங்க, அதுவும் எனக்கு புரியல. சார் வணக்கம். வணக்கம், வாங்க ஜெகநாத். ராமு, காபி கொண்டா? சௌரியமெல்லாம் எப்படி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். தேங்க்யூ. என்ன சமாதானம்? ஒண்ணு இல்ல, இதுவரைக்கும் என் குறைய யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. இப்போ எப்படி சொல்றதுன்னு புரியல. சொல்ல முடியாத காரியத்தை கண்டுபிடிக்க வழி கேட்கணும்னா நீங்க ஜோசியரைத்தான் பார்க்கணும். நான் டிஐஜி ரவுடிசத்தை டீல் பண்றேனே தவிர ராசிகளை இல்ல. நான் சொல்ல போறது ஒரு சிநேகிதனை பத்தின விஷயம். எந்த சிநேகிதன்? என்ன பேர்? அதான் எஸ்.எம். ராஜரத்னம். மக்ளர் ராஜரத்னம்னு சொல்லுங்க. அந்த ராஸ்கல் என் கையில சிக்காம ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டே வர. அந்த அயோக்கியனை பத்தின விவரம் ஏதாவது தந்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நீங்க பெரிய உதவி செஞ்ச மாதிரி. சார், அந்த திருட்டு போய் இவ்வளவு பெரிய தில்லுமுண்டுக்காரன் எனக்கே தெரியாது. நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் அவங்கிட்ட முடக்கிட்டேன். எதுல முடக்கிருக்கீங்க? அதான் அந்த கடத்தல்ல. அந்த பொருளை நீங்க பிடிச்சிட்டீங்க. அவன் பேர்லயே அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணா. புரியல. ஒண்ணு இல்ல, ரொம்ப சின்ன விஷயம் தான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் அதுல இருக்கு. அந்த பணம் எனக்கு கிடைக்கணும். அதுக்காக அதுக்கு இதுக்குன்னு 1-2 லட்சம் செலவான கூட பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் கஞ்சான காட்டினா. எந்த கண்? எடதா வலதா? ஏதோ ஒண்ணும் ஜாட காட்டினா போதும். எனக்கு 3வது கண்டு உண்டு தெரியுமில்ல மிஸ்டர் ஜெகநாத். உங்க பாஷையில 1-2 போனா பரவாயில்லன்னு சொன்னீங்களே, அது எங்க பாஷையில லஞ்சம். என்ன விலை கொடுத்தா வாங்க பாக்குறீங்க? ராமோ, காஃபி எடுத்துட்டு போ. இந்த ஆள் இனிமே இங்க வந்தா நான் அழுத்து போவேன். வழியே நிக்கிறேன். வெரி குட் டிஐஜி சார். இன்னைக்கு எனக்கு தான் வெற்றி. நான் ஜெயிச்சிட்டேன் பந்தயத்துல. என்ன வளர்றீங்க? ஒண்ணு இல்ல சார், நம்ம வியாபாரிகள் சங்கத்துல ஒரு பிரச்சனை. நம்ம டிஐஜி சார் கை ரொம்ப சுத்தம் நான் சொல்ல. 1-2 பேர் அது இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருன்னா பார்த்தேன், ஜெயிச்சிட்டேன். எங்க அப்பா ஐஜியா இருந்தவர், நான் டிஐஜி. எங்க வம்சத்தை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. இனிமே என் குணத்தை இப்படி டெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி
அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி போ. மன்னிக்கணும், இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன். வர ஹலோ மிஸ்டர் ஜெகநாத், என் பேர் ஜெகதீஷ், டிஐஜியோட மகன். கிளியரா சொல்ல போனா ஒரே மகன். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா கிட்ட நீங்க லிப்ட் கேட்டீங்க, அவர் மறுத்துட்டாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு லிப்ட் கேட்கறேன், தர முடியுமா? ஓஎஸ், கம் ஹியர். தேங்க்யூ. உங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக அப்பா கிட்ட நீங்க ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்த நான் கேட்டேன். அவர் ஆத்திரமா இருந்ததையும் நீங்க அடங்கி போனதையும் நான் பார்த்தேன். இதோ பாருங்க, என் அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை, அதுவும் செல்ல பிள்ளை. உங்க காரியம் நடக்கணும்னா உங்களுக்கு தேவைன்னா ஐ மீன் ஜெகதீஷ். ஆனா ஒண்ணு, நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே? ஜெகதீஷ், நம்ம கோடன் பாத்தியா? இது என்ன பப்ளிக்ல இருக்க வேண்டிய பொருள் எல்லாம் பதுக்கி வச்சிருக்கீங்க? பதுக்க பதுக்க விலை ஏறும். பேசிக் பிரின்சிபல் தெரியலையே உனக்கு. சாரி, இப்பதானே உங்களோட சேர்ந்திருக்கேன், என்ன புரிஞ்சுப்பேன். இதை பாத்தியா? இது அரிசி, இது கல். இது ரெண்டையும் கலந்து மார்க்கெட்ல விடுறோம். நீங்க விடுறீங்க, இதை சாப்பிடுற ஜனங்க உங்களை விடுவாங்களா? ஜனங்க விளம்பரத்தை தானே பாக்குறாங்க, சரக்கையா பாக்குறாங்க. இது என்ன மாவு? இது ஒரு சீப் பவுடர். இதோட ரியல் ஃபேஸ் பவுடர் கலந்து டப்பாவில் அடைச்சு. இது பத்தியா? சுதேசி துணி, இது விதேசி ஸ்டாம்ப். இது என்ன தெரியுதா? இந்தியன் விஸ்கி, ஃபாரின் பாட்டில். பாட்டில் வெளிநாடு, லேபிள் வெளிநாடு, கார்க் வெளிநாடு, ஆனா சரக்கு உள்ளூர். இதை குடிக்கிறவங்க ருசி தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஜெகதீஷ், ருஜிக்கா குடிக்கிறான், ரோலிங் தானே குடிக்கிறான். அப்படியே நீங்க பணத்தை ரோல் பண்றீங்க இல்லையா? கரெக்ட். வண்டர்ஃபுல். மிஸ்டர் ஜெகநாத், இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற பிசினஸ்ல ஆயிரமா தான் சம்பாதிக்க முடியும். வேறாஸ் நான் உங்களோட இன்னைக்கு சேர்ந்துட்டேன் இல்லையா? நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்ய போற பிசினஸ்ல லட்சமா சம்பாதிக்கலாம். சில்வர், கோல்ட், வெள்ளி, தங்கம். ஏச்சி ஆமா, ஓஏச்சிக்கு சொல்லல, வேற யாராவது பண்ணிருப்பாங்க. ஈரோட்டார இது எனக்கு முள்ளும் கத்தியும் வச்சிருக்காங்க. புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா வெட்டுறது குத்துறது. சாப்பிடுற இடத்துல எனக்காக வெட்டிக்கிறது. சாப்பாட்டுக்காகத்தான் இப்ப வெட்டுறாங்க. அது என்னதுங்க, கிளாஸுக்குள்ள துணிய வச்சிருக்காங்க. குத்திக்கிட்டா ரத்தம் வந்தா கட்டு போடுறதுக்கு. முழுகு. ஏண்டி என்ன துப்புற? நீ தானே கூட்டு வர சொன்னீங்க. உப்புமுல உரப்புமுல சப்புனு கிடக்கு. உப்பை உரப்பை தான் குப்பியில் அடைச்சு வச்சிருக்கானே. குப்பை கொட்டுற தின்னு. நம்மள எடுத்து போட்டுக்கிறதுக்கு இவனுக்கு எடுத்து காசு கொடுக்கறது. நமக்கு போடுற மாதிரி அவன் ட்ரெஸ் பண்ணிருக்கான். அமீனா மாதிரி வெள்ளை சிவப்புமா ட்ரெஸ் பண்ணிருக்கான். எக்கச்சக்கமா ஏதாவது பேசி தொலைச்சினா 3 தடவை உன் பேரை கூப்பிடுவான். தின்னு தொலை. அட இங்க வருங்க ஜெண்டு. கண்டதுல கைய வைக்காத. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மானத்தை வாங்காத மூதையை தின்னு. எனக்கு ஈரோட்டார ஏன் நமக்குல்ல இத கொண்டாந்து வச்சாரா அமீனா. அவரு கூட அழகாத்தான் இருக்காரு. என்ன தவிர உனக்கு எல்லாரும் அழகாத்தான் இருக்காங்க. மூதேவி. எனக்கு சட்டில சர்பத்தா? இது சர்பத்து இல்லைங்க, இதுலதான் கை கழுவணும். எனக்கு இதுல கை கழுவுறதா? கால் அலம்ப முடியாது. ஐயா அங்கிட்டால பாருங்க யாருன்னு. ஐயா அப்படித்தான் பாதியில விட்டுட்டு போறதா? எதை பாதியில விட்டாரு? பாட்டு. என் தம்பி பாதியில விட்டு யா உயிரை வாக்குற. பாதிய பாடுட. எனக்கு இப்ப நேரம் இல்லைங்க. ஒதுக்குறது எதை? நேரத்தை. நீ ஒதுக்கு. அந்த பாதிய அவுத்து விட. சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா. என் அத்தை அவ பெத்த என் மெத்த. ஏமத்த ஏமத்த ஏமத்த. அட விடுங்க. பாட்டு முடிஞ்சு போச்சு, திருப்தி தானே புறப்படுறது? முடிஞ்சு போச்சுங்களா? முடிஞ்சு போச்சுட்டா சொல்றாரு. வந்து தொலை. என்ன தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. நான் பில்லு கூட கட்ட மாட்டேன். ஏன்? அவனே உனக்கு பிடிக்கும். பாடி. யாருன்னவங்க? தெரிஞ்சவங்க, சரியான பைத்தியம். என்ன சார் வேணும்? என்னம்மா சாப்பிடுற? பைனாப்பிள் கிரீம்.
2 பைனாப்பிள் க்ரீம் கொண்டு. பழைய கடங்கார ஒருத்தன் வந்து உட்கார்றான். என்ன பார்த்தா பிடிச்சுக்குவான். நீ இங்கே இரு. அவன் போனோன்னு நான் வந்துடுறேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஏதாவது புதுசா ஏற்பாடு பண்ணிருக்கியா? அந்த டேபிள் பக்கம் பாருங்க. குட். எங்க இருந்து பிடிச்ச? தனியா வந்திருக்கு. ட்ரை பண்ணா. ஆஹா, மேல அனுப்பு. வேற அம்மா உங்க கூட வந்தாரே கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு, அவர் உங்களை மேல வர சொன்னார். எனக்கு தங்கச்சி யாருமே கிடையாது. எங்க அண்ணன் அவர்தான் என்ன மேல வர சொன்னாரு. உன்னை வர சொன்னது அவர் இல்ல, நான். இந்த ஹோட்டல்ல கதவு கட்டடமே நான் சொன்னபடிதான் கேட்கும். யார் நீ? இந்த சிட்டிக்கு முடி சூடாத ராஜா. ஆல்மோஸ்ட் எல்லாரும் எனக்கு அடிமை. ஆனா நான் அழகான பெண்களுக்கு மரியாதை நடந்துக்க. கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் ஹெட் கான்ஸ்டபிள் ராமையா மகன் தெரிஞ்சுக்கோ. எட்டி போறதுக்கு முன்னாடி நீயும் தெரிஞ்சுக்க, டிஏஜி ராம்நாத்தோட ஒரே செல்வ மகன் நான். நெஞ்சுதானே அக்கிரம் பண்ண சொல்லிச்சு. சரியா? சரியா? எந்த பிள்ளையாவது தொட்ட